ஹாய். இந்த வீடியோல வந்து நம்ம வாட்ஸ்அப் அண்ட் இணையடன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக்கான ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன இந்த ஏஜென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு query இருக்கு, இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து ஒரு கூகுள் ஷீட்ஸ்ல லாக் பண்ணிட்டு நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்டோட ஒரு சிம்பிள் ஓவர்வியூ. ஸோ நான் இதை எப்படி பில்ட் பண்ணலாம், எப்படி வந்து வாட்ஸ்அப்ல ஆப்ஸ் கிரியேஷன் பண்ணலாம், எப்படி இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து டெமோ மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிடுறேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிடுறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஹாய் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த ஹாயை வந்து என்ஐடன் ரிசீவ் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி ஏஜென்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரிப்ளை தரும். ஸோ ஹலோ, ஆர் யூ நியூ டு அவர் பிசினஸ் ஆல்ரெடி அவர் கஸ்டமர். நான் வந்து என்ன பண்ண வரேன்னா நியூ டு பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போறேன். ஸோ இதை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணும். வாட்ஸ் அ நேம் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நான் வந்து ஜஸ்ட் சே ஃபோர்ஜ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போறேன். ஸோ இதை வந்து அது ஃபோர்ஜ் எடுத்துட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேரை வச்சு அதை வந்து அட்ரஸ் பண்ணும். நைஸ் டு மீட் யூ ஃபோர்ஜ், வாட்ஸ் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு contact@forgemain.in அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போறேன். ஸோ இதையும் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்காக எங்களை காண்டாக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்கும். தேங்க்ஸ். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஆர் பர்பஸ் ஃபார் கான்டாக்டிங் ஃபோர்ஜ்மெயின் ஏஐ டுடே. ஸோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் சேட்பாட் டெமோ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ நான் வந்து பிரைசிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு சும்மா சொல்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, இது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்து வாங்கிருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொலேட் பண்ணிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க வரும். ஸோ வந்துட்டு நேம் ஃபோர்ஜ், கான்டாக்ட் வந்துட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இமெயில். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சம்மன் ஃப்ரம் ஃபோர்ஜ்மெயின் ஏஐ வில் ஃபாலோ வித் யூ ஷார்ட்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா போட்டுரும். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம என்ஐடிஎல்ல செக் பண்ணி பார்த்தோம்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருந்து எக்ஸிகூஷன்ஸ் எல்லாம் ஓடி இருக்கும். ஸோ இந்த ஒரு லாஸ்ட் எக்ஸிகூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேனே, இதுல வந்து ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப் ட்ரிகர் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இங்க பாத்தீங்கன்னா பிரைசிங் டீடைல்ஸ் நான் சென்ட் பண்ணது இருக்கு. ஏஜென்ட்டுக்கு அது வந்து போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து அந்த டீடைல்ஸ் சென்ட் ஆயிருக்கு. ஸோ ஹியர்ஸ் வாட் ஐ கேப்சர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் தான் பாத்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஷீட்ஸ்ல பாத்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஃபோர்ஜ் contact@forgemain.in அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நம்பர், அதுக்கப்புறம் வந்து என்ன பர்பஸ்க்காக கான்டாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோர் ஆகிரும். ஸோ ஒன் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அது நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இன்னொரு நம்பர்ல இருந்து நோட்டிபிகேஷன் அது மாதிரி கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஏன்னா சேம் நம்பர்ல இருந்து வந்தா இங்க ஆக்சுவல் யூஸ் கேஸ்ல பாக்கிறதுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுக்காக ஸோ கஸ்டமர் நேம், கஸ்டமர் மெயில் ஐடி, கஸ்டமர் என்கொயரி பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்க ஒரு சிம்பிள் சாட் ஏஜென்ட். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிட்டு எப்படி வந்து இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல வந்து பர்சனலாவும் வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, இது வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து என்ஐடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஐடனை பத்தி உங்களுக்கு பெருசா ஐடியா இல்லைன்னா வந்துட்டு மேல கொடுத்துருக்க இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ஐடன் என்ன, அப்புறம் வந்து என்ஐடன் எப்படி கான்ஃபிகர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல கவர் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல ஃபர்தரா வந்துட்டு நீங்க இதை பத்தி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இன்னும் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்காக வந்து எங்க கோர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஏஜென்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்டா கிட்ட இருந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து கிரெடென்ஷியல்ஸ் எடுத்து லிங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜெமினி பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து ஆடியோ இன்புட் எடுத்துச்சுன்னா கூட வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்காக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து கிரெடென்ஷியல்லாம், அதாவது மாடலுக்கு வந்துட்டு ஜெமினி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஷீட்ஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா ஷீட்ஸ் தான் வந்து நம்ம query வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக வந்துட்டு ஜெமினி அண்ட் கூகுள் ஷீட்ஸ்ல எப்படி கிரெடென்ஷியல் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ இருக்கு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து நான் லிங்க் கொடுத்துறேன். இதெல்லாம் மேலேயும் வந்து நான் டேக்ல கொடுத்துட்றேன். ஸோ இதுல மெயின் பர்பஸ் வந்துட்டு இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம வாட்ஸ்அப்பை வந்து எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ சில பல பிகினர் மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் பர்சனலாக சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாப்புலராகவும் வந்துட்டு இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கறது எல்லாமே நான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டா டெவலப்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு போய் கூட காமிச்சிடுறேன். மெட்டா டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா மெட்டா ஃபார் டெவலப்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளார போனீங்கனாலும் வந்துட்டு சேம் திங் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளார வந்துக்கோங்க. இதுல வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் மல்டிபிள் ஆப்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு மல்டிபிள் ஆப்ஸ் காமிக்குது. இது இல்லை, இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்றீங்க, கிரியேட் பண்றீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு எம்டியா தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைனே பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து கிரியேட் ஆப் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன்.
ஸோ கிரியேட் ஆப் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். நம்ம வந்து ஜஸ்ட் கிரியேட் ஆப்னு கொடுத்துடலாம். ஆப் நேம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு யூடியூப் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து மெட்டாவோட ஆப்ஸா இருக்கட்டும் பாருங்க, பிக்சல், சே, வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நேம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதை மட்டும் நீங்க வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆப் கான்டாக்ட் இதுல வந்துட்டு நான் வந்து எங்களோட மெயில் வந்து நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ contact@forgemain.in நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து யூஸ் கேசஸ் கேட்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற எந்த ஒரு காமன் யூஸ் கேஸ் கிடையாது. அதனால வந்து நான் அதர்ஸ்ல போயிட்டு நான் அதர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலரா வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு யூஸ் கேஸ் நான் கொடுத்துட்றேன். மற்ற யூஸ் கேசஸையும் வந்து நீங்க ஒன்ஸ் படிச்சு பாருங்க, டாக்குமெண்டேஷன்ல இருக்கும், அதை நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம பிசினஸ்க்கு ரிப்ளை பண்ண போறோம். சரி வந்து இப்போ இப்போ நம்மளுக்கே வந்து கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் மாதிரி தானே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்சூமர்ஸ் வந்து பிசினஸ் கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும், அதாவது மெட்டாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் பிசினஸ். ஸோ அதனால வந்து நம்ம பிசினஸ் செட் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பிசினஸ் போர்ட்ஃபோலியோ கேட்கும். ஸோ இது வந்து நீங்க ஒன்று கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ப்ரீரிக்விசிட்டா உங்களுக்கு என்ன தேவைப்படும், ஈவன் இந்த மெட்டா டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்குமே வந்துட்டு நீங்க என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சுதான் வந்து நீங்க மெட்டா டெவலப்பருக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா வந்துட்டு சில டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். ஏன்னா மெட்டாவோட வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா வந்துட்டு அவங்க நீங்க புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடக்கூடாது. சரி வந்து ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் நிறைய பேர் புதுசா சரி நம்ம ஜிமெயிலாம் வந்து டக்குன்னு கிரியேட் பண்ணி நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட் சக்சஸ் பண்ணிக்கலாம், டிரைவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து மெட்டால சிம்பிளா கொடுத்துட மாட்டாங்க. நீங்க வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் புதுசா கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் ஒரு 2 weeks கிட்ட வந்து நீங்க உங்களோட லேப்டா இருக்கட்டும், உங்களோட போன்லயா இருக்கட்டும் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதான் வந்துட்டு அலோவே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குன்னா தட் இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ அதை வச்சு நீங்க வந்து மெட்டா டெவலப்பருக்கு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம மெட்டா பிசினஸ் சூட்னு ஒன்று இருக்கும். மெட்டா பிசினஸ் சூட். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் வந்துட்டு எதர் இன்ஸ்டாகிராம் ஆர்எல்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக் தேவைப்படும். ஃபேஸ்புக்கே வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும். ஸோ இதுக்குள்ளாரே வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணி ஒரு பிசினஸ் சூட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல வந்துட்டு இட் இஸ் நாட் மச் ஸ்டெப்ஸ். இதுல வந்து வெரிஃபிகேஷன் வாங்குறது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா வந்து வி நீட் டு ஹேவ் பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. எங்களோட ஒரு சாம்பிள் பிசினஸ் சூட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பிசினஸ் சூட்னு இருக்கும். ஸோ இதுல வந்து இங்க செட்டிங்ஸ்னு இருக்கு கீழே. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த செட்டிங்ஸ் இதுல தான் வந்து நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் பேஜஸ், ஆட் அக்கௌண்ட்ஸ், வாட்ஸ்அப் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இதெல்லாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெரிஃபைடு ஸ்டேட்டஸ் வந்துட்டு வெரிஃபைடு இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு அலோவே பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்ல வந்து டெஸ்ட் நம்பர் வச்சு மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். சில டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். தப்பா பண்ணாங்கன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து அது மந்த்ஸ் வரைக்கும் வந்து லேட் ஆகலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் சூட்டை பேன் கூட பண்ணிடுவாங்க, நீங்க திருப்பி யூஸ் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இதுல மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு ரெகுலேஷன்ஸும் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மெட்டா வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன கிளியரா தெரியல அப்படின்னா வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ட்ரை பண்ணி பார்த்து சப்போஸ் பேன் ஆச்சுன்னா வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு குயிக்கா தேவைப்படும், இல்லை வந்துட்டு எங்களுக்கு செட்டப் பண்ணி தரணும் அப்படின்னு உங்களுக்கு பிசினஸுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து ஃபோர்ஸ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து அந்த நம்பர் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணினா கூட நாங்க வந்துட்டு உங்களுக்கு செட்டப் பண்ணி தருவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவைப்படும். அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதை கூட நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம அப்ரூவல் வாங்கிட்டோம்னா தென் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் அட்வான்டேஜஸ் வந்து கிடைச்சிரும். இது வந்து நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஒரு நார்மல் நம்பர்ல இருந்து சென்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம டெஸ்ட் நம்பர்ல தான் நான் காமிக்க போறேன். இது வந்து யூஎஸ் நம்பரா இருக்கும். ஸோ +555 அந்த மாதிரி +155 அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஆப் கிரியேஷன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணல. ஸோ இதில் என்ன பண்ண போறேன்னா வந்து நான் சும்மா டம்மியா ஒரு பிசினஸ் சூட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஒரு பர்பஸ்க்காக. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன், பிசினஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ அந்த பிசினஸ் சூட் தான், இந்த பிசினஸ் சூட் தான் பாத்தீங்கன்னா பிசினஸ் போர்ட்ஃபோலியோ நாங்க சொல்றாங்க. ஸோ இங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் கிரியேஷனுக்கு வந்துட்டு அப்புறம் வாங்க தேவையில்ல. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் கிரியேட் ஆப் கொடுத்துட்றேன். ஸோ வந்துட்டு பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். ஸோ நான் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ மெட்டாவோட வெப்சைட்ஸ்
டெவலப்பர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மெட்டா பிசினஸ் சூட்டா இருக்கட்டும், வந்து கொஞ்சம் ஸ்லோவரா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையா வந்து நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆயிருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு சில திங்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் இருக்கு பாத்தீங்களா, வாட்ஸ்அப் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்து இங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ங்கிற இடத்துல வந்துட்டு வாட்ஸ்அப் வந்துடும். ஸோ வந்து கொஞ்சம் ரீலோட் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெட்டா வெப்சைட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மெட்டா பிஸ்னஸ் சூட்டாக இருக்கும். ஸோ ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கிக் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த ஆப்பை வந்து லைவ்க்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டரா வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம நம்பர் வாங்கிடலாம். நம்ம வந்து எதுவும் அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ வந்து ஏபிஐ செட்டப்னு இருக்கு பாத்தீங்களா, வாட்ஸ்அப்ல அடியில ஏபிஐ செட்டப்னு இருக்கு. ஸோ அதுக்கு வேற நான் போயிடுறேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே வந்து டெஸ்ட் நம்பர் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது பிசினஸ் சூட்டு. இதுக்கு வந்து நீங்க ஒரு மெட்டா டெவலப்பர்ல ஆப் கிரியேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ப்ராடக்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் நம்பரை கொடுத்துருவாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் வந்துருச்சுனாலே வந்துட்டு நமக்கு ஹாஃப் தி ஒர்க் டன். இதுக்கப்புறம் வந்து நம்மளால கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்றது மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒர்க். டெஸ்ட் நம்பர்ல வந்துட்டு இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெசிபியன் ஃபோன் நம்பர்னு இருக்கு. ஸோ ஆல்ரெடி என்னோட நம்பர் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நீங்க அப் டு 5 நம்பர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ரேண்டமா ஒரு நியூ நம்பருக்கு சென்ட் பண்ணணும், இல்ல பல்க் மெசேஜ் நீங்க வந்துட்டு இதை வச்சு நீங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ் வந்துட்டு நீங்க இங்க லிங்க் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் மேனேஜ் ஃபோன் நம்பர் லிஸ்ட் கொடுத்துட்டு நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஸோ மேனேஜ் ஃபோன் நம்பர் லிஸ்ட் நான் ஆட் ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னா இது ஓடிபி கேட்டு அதுக்கப்புறம் தான் லிங்க் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு இந்த ஒரு நம்பர்ல இருந்து ஆட்டோமேஷன்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த கிளவுட் ஏபிஐல இருந்து நம்மளால நம்பர் சென்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்டா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம ஆட் பண்றது வந்து நம்ம ஒன்னொன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு லைனா காமிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் ஏஜென்ட் இது இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் பேக் போயிட்டு ஒரு நியூ ஒர்க் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி யூடியூப் கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஐ மீன் இது வந்து கொஞ்சம் மிஸ்கைடிங்கா இருக்கலாம். ஸோ வந்து நான் வாட்ஸ்அப் நான் மாத்திடுறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து வாட்ஸ்அப் வைக்கிறோம். வாட்ஸ்அப் பிசினஸ் கிளவுட்ல வந்துட்டு மெசேஜஸ் பாருங்க, ஆக்ஷன்ஸ்ல போய் நான் மெசேஜ் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் சென்ட் பண்ண முடியுதா அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெசேஜ் அனுப்புறது, ஐ மீன் மெசேஜ் நம்ம சென்ட் பண்றது வந்து அதை ரிசீவ் பண்ண முடியுதா அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். ஸோ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் 2 அப்படின்னு அந்த நேம்ல இருக்கு. அக்சஸ் டோக்கன், பிசினஸ் அக்கௌண்ட் ஐடி, இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இது வந்து சப்போஸ் நீங்க வீடியோ பார்க்கலனாலும் இல்ல வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்றது கஷ்டமா இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நீங்க ஓப்பன் டாக்ஸ் கொடுத்தீங்கனாலே வந்துட்டு அவங்களே வந்து நீட்டா வந்து மெட்டா டெவலப்பர் கிரியேட் பண்ணும், போர்ட்போலியோ வச்சிருக்கணும், ஆப் கிரியேட் பண்ணும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நீட்டா கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல் இருக்கு. அது வந்து பிகினர்ஸ் ரொம்ப காமனா பண்ற ஒரு மிஸ்டேக். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிசினஸ் அக்கௌண்ட் ஐடி, ஸோ அதை வந்து நம்ம எங்க எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ அதனால நீங்க ஆப்புக்கு வந்துடுறேன். இங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இங்க கிளிக் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் அக்சஸ் டோக்கன் இருக்கா, அக்சஸ் டோக்கன் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலை தான். மேல பாத்தீங்கன்னா அக்சஸ் டோக்கன் இருக்கா, ஜென்ரேட் அக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன். இது வந்து சில கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்கும். நான் வந்து ஆப்ட் டு ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் கொடுக்க போறேன். கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ், அவ்வளோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். மேபி இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா கேட்கும். அது ஜஸ்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துருங்க. அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்சஸ் டோக்கன் வந்துருச்சு. அக்சஸ் டோக்கன்ல வந்துட்டு ஒரு மெயின் இஷ்யூ இருக்கு. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து காமனா பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா இங்க ஜெனரேட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டியூரேஷனுக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இங்க டூல்ஸ் மேல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த டூல்ஸ்குள்ளார அக்சஸ் டோக்கன் டீபகர்னு இருக்கு. ஸோ அதை வந்து ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அக்சஸ் டோக்கனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க என்ன போயிட்டு நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்டர் அக்சஸ் டோக்கன் கேட்கும். நான் இங்க அப்ளை மீன் பேஸ்ட் பண்ணிட்டு டீபக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்க நீங்க செக் பண்ணி பாருங்க, இன் அபவுட் அண்ட் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பயர்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆக வேண்டாம். எனக்கு வந்து இன்னும் வந்து லாங் யூஸ் கேஸ் அப்படிங்கனால சிம்பிள் எக்ஸ்டெண்ட் அக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா இது வந்து ஸ்டில் ஜனவரி 9 வரைக்கும் அரௌண்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணி நான் வந்து என்னோட இதுல கனெக்ட் பண்ண போறேன்.
பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் சேவ் கொடுக்க போறேன். ஸோ வழக்கம் போல வந்து சப்போஸ் என்ஐட்டனால ப்ராப்பரா லிங்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வந்துட்டு கனெக்ஷன் டெஸ்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ வந்து அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு கிரெடென்ஷியல் எடுத்து லிங்க் பண்ணியாச்சு. இது வந்து மற்ற ஆப்ஸ் மாதிரி கொஞ்சம் சிம்பிள் கிடையாது. ட்ரிகருக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு மேனுவல் ட்ரிகரை தூக்கிடலாம். நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் வாட்ஸ்அப் ட்ரிகரை எடுத்துடலாம். ஸோ வாட்ஸ்அப்ல போயிட்டு ஆன் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா நியூ கிரெடென்ஷியல் கிளிக் பண்ண போறேன். இந்த இடத்துல என்ன கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட்னு ஒரு 2 திங்ஸ் கேக்குது. ஸோ கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட்ங்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாவே எடுத்துடலாம். ஆப் ஐடி இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க கிளைண்ட் ஐடி இடத்துல பிளேஸ் பண்ணிங்க. அவ்வளவுதான். எப்படி வந்து நம்ம கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்து லிங்க் பண்ணும்போது வந்துட்டு கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் நாங்க எடுத்து லிங்க் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆப் ஐடி ஆப் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப் ஐடி எடுத்தாச்சு. ஆப் சீக்ரெட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப் செட்டிங்ஸ் கீழே பேசிக். ஸோ இங்க போய் பார்த்தோம்னா ஆப் சீக்ரெட்னு பாத்தீங்கன்னா விசிபிளா இல்லாம இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஷோ கொடுத்துட்டு மேபி பாஸ்வேர்டு கேட்கலாம். ஓகே, எனக்கு இப்போ வந்து பாஸ்வேர்ட் கேட்கல. ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ் கொடுத்துட்டேன்னா கனெக்ஷன் ஆயிரும், பட் இட் வில் நாட் ஒர்க். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இந்த ஆப் மோட வந்து லைவ்க்கு கொண்டு வரணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து எங்களோட வெப்சைட் யூஆர்எல் வந்து நான் எல்லா இடத்துலயும் கொடுத்து நான் பண்ண போறேன். ஸோ அது மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிட்டு வந்தேன். www.forgemain.tech. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட். இதுலதான் வந்துட்டு கோர்சஸ் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க என்ஐடெனுக்கு பிகினர் அப்படின்னா வந்து நீங்க இங்க வந்து நீங்க அப்ளை பண்ணி பாத்துக்கலாம். லைக் நம்ம ஆல்ரெடி வந்து என்ஐடென் ஸ்டார்டர் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். பிகினர்ஸா இருக்கட்டும், ஒரு இன்டர்மீடியட் லெவல் இருந்தீங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சில டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு www.forgemain.tech இருக்கு பாத்தீங்களா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து ஆப் டொமைன் இருக்கிற இடத்துல வந்து நான் பேஸ் பண்ண போறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் யூஆர்எல் பேஸ் பண்ணிக்கலாம். பிரைவசி பாலிசி வரை பேஸ் பண்ணிக்கலாம். டேட்டா டெலிஷன்ல எதுவும் கொடுக்க தேவையில்ல, பட் ஓகே நான் ஜஸ்ட் இன் கேஸ் கொடுத்துட்றேன். நாம வந்து எஜுகேஷன் கேட்டகரி இருக்கிறதுனால எஜுகேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள், அவ்வளவுதான். டைரக்டா நான் போய் நான் சேவ் சேஞ்சஸ் கொடுக்க போறேன். சேவ் சேஞ்சஸ் இதை வந்து மேண்டேட்டரி ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆப் மோட வந்து நம்மளால டெவலப்மெண்ட்ல இருந்து லைவ் கொண்டு வந்துடும். ஸோ இது மாதிரி திருப்பி நம்ம கிளிக் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்ததுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் வந்து லைவுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து இது ஒரு ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்வாப் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டன் வந்துட்டு டெவலப்மெண்ட் வந்து லைவ் மூவ் ஆயிருச்சுன்னா தென் இட் இஸ் பீன் brought to லைவ். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்ல. ஸோ அதை வச்சு நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து லைவ் வந்துருச்சு. ஸோ ப்ராப்பர் எல்லாமே வந்து நம்மளுக்கு பக்காவா இருக்கு. ஸோ நான் வந்து திருப்பி இங்க வந்து போயிட்டு என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு இந்த ஒரு நம்பருக்கு வந்து நம்ம மெசேஜ் அனுப்பிச்சு இங்க ரிசீவ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க ட்ராக் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்க போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லிசனிங் மோடுக்கு போயிருச்சு. சூப்பர், லிசனிங் மோடுக்கு போயிருச்சு. நம்ம இந்த நம்மளோட ஆப்புக்கு வந்துடலாம். ஆப்புக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஏபிஐ செட்டப். நான் இங்க திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு நம்பர் என்னன்னு தெரியும், இந்த வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணி நம்மளுக்கு வருதா அப்படிங்கறத நான் பார்த்துறேன். வாட்ஸ்அப்ல ஒரே நிமிஷம் நான் போய் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் நம்பர். ஸோ இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஹாய் அப்படிங்கிற மாதிரி நான் இங்க கொடுக்க போறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து இங்க வாட்ஸ்அப்ல வந்து ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஹாய் நான் சென்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து வாட்ஸ்அப் ட்ரிகர்ல வந்திருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து கிரெடென்ஷியல்ஸ் எடுத்து நம்ம மெட்டாக்கு லிங்க் பண்ணியாச்சு. ஸோ சூப்பர், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நாம மெசேஜ் சென்ட் பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்க்கலாம். என்னோட நம்பருக்கு வந்து போகுதா அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். ஸோ நம்மளோட நம்பர்ஸ் வந்து இதில் நீங்க என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து +91 அதை வந்து நீங்க முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரா வந்துட்டு மெசேஜ் சென்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் திரும்ப எக்ஸிக்யூட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். ஸோ என்ன பண்ணிருக்கோம்னா மெசேஜ் வந்து நம்ம ரிட்டர்ன் சென்ட் பண்ணிருக்கோம். ஸோ போயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹாய்க்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பர் நம்மளால மெசேஜை வந்து ரிசீவும் பண்ண முடியுது, சென்டும் பண்ண முடியுது. ஸோ இந்த 2 திங்ஸ் வந்து நம்ம மெயினா நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பிரிட்டி மச் மெயின் ஸ்டெப்ஸ் நம்ம வந்து வாட்ஸ்அப்பை லிங்க் பண்றதுக்கு. ஸோ நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம்னா வந்து எப்படி ஆப் கிரியேட் பண்றது, அப்புறம் மெட்டா பிசினஸ் சூட் வந்து சும்மா ஓவர்வியூவா காமிச்சிருக்கேன். அப்ரூவல் வாங்குறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்ரூவல் வாங்கினாதான் நம்ம வந்து ஆக்சுவல் நம்பர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் கிரியேட் பண்ணதுக்கு ஆப் ஐடி, ஆப் சீக்ரெட், அப்புறம் வந்து பிசினஸ் அக்கௌண்ட் ஐடி அண்ட் அக்சஸ் டோக்கன் இது எல்லாமே எப்படி எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இது வந்து டைரக்டா ஏஜென்ட் லிங்க் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்க போறேன். ஏன் வந்து நான் ஸ்விட்ச் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு 2 இன்புட்ஸ் நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நான் இருக்கேன். ஸோ வந்து இந்த ஸ்விட்ச் எடுத்துட்டு நான் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு இன்புட் வேணும் அப்படிங்கறதுனால வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இந்த வாட்ஸ்அப் ட்ரிகர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல காப்பி டு எடிட்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த சாம்பிள் அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி நான் ட்ரிகர் நோட்ல போட்டுக்கிட்டா இதை வச்சு நான் வந்து நான் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு டைப் இருக்கு பாத்தீங்களா, டைப் இங்க தூக்கி போட்டுட்டு நான் வந்து டெக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டைப் இங்க தூக்கி போட்டுட்டு நான் வந்து ஆடியோவானு சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். ஸோ இந்த 2 திங்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ண போறேன். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்தேன்னா வந்து எனக்கு அவுட்புட் 0 தான் வரும், ஏன்னா என் கரண்டா வந்து இது டெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட் ஃபீல்ட்ஸ் வந்து நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். இதுல வந்து ஜஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பாடி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ அதாவது மெசேஜஸ்குள்ளார 0 டெக்ஸ்ட் பாடி இதுக்குள்ள இருக்கிறதா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் டெக்ஸ்ட். இதுதான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இதை நான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்டா வந்து ஏஜென்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து கனெக்டட் டு சாட் இருக்கும், அதை வந்து டிஃபைன் பிலோ நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எடிட் ஃபீல்ஸ் ரன் பண்ணல, ஸ்மால் மிஸ்டேக், இதை நம்ம ரன் பண்ணிடலாம். ஓகே, ரன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்புட்ங்கிற ஒரு ஃபீல்டுக்கு நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம எடிட் ஃபீல்ட்ஸ் காமனா யூஸ் பண்ணுவோம். அதை எடுத்து ப்ராம்ப்ட்ல போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அதை வந்து நான் ப்ரீவியஸ் ஒர்க்ஃப்ளோல வந்து நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சாட் மாடல் இருக்கு. ஸோ சாட் மாடல்ல ஜெமினி தான் வந்து ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, நம்ம காமனா யூசேஜாவும் நல்லாவும் இருக்குங்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கிரெடென்ஷியல் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5 ஃபிளாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். வேற எந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணல. மெமரி வந்து எப்பவுமே போல சிம்பிள் மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து டிஃபைன் பிலோ கொடுத்துட்டு நான் வாட்ஸ்அப் ட்ரிகர்ல இருக்கு பாத்தீங்களா, வாட்ஸ்அப் ட்ரிகர்ல நான் வந்து WA_ID இதுதான் வந்து நம்மளோட நம்பர். இதை நான் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல இஷ்யூஸ் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த ஐட்டம் இருக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி மாத்த போறேன். ஸோ மாத்திட்டு இதை நான் சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஷீட் சக்சஸ் ஆகணும். ஸோ ஷீட்ஸ்னுக்குள்ளார போயிட்டு நான் வந்து எங்களோட ஷீட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ வாட்ஸ்அப் கஸ்டமர் ஏஜென்ட் அப்படிங்கிறத ஷீட் நேம் டாக்குமெண்ட் நேம், ஷீட் நேம் வந்து ஷீட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நான் கெட் ரோஸ் பண்ணிக்கிறேன், சும்மா வந்து அந்த ஷீட்ஸை ரீட் பண்ணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு திரும்ப வந்து ஒரு டூல் நான் கனெக்ட் பண்ண போறேன், ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா கெட் ரோஸுக்கு பதிலா அப்பண்ட் ரோங்கிறது தான் வந்துட்டு ஒரு புது ரோவை ஆட் பண்றது. வாட்ஸ்அப் கஸ்டமர் ஏஜென்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷீட். ஸோ அவ்வளோ சிம்பிள். இதுல வந்து நம்மளுக்கு அந்த 4 காலம்ஸ் காமிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 4 காலம்ஸ் தான் இருக்கு, நேம், இமெயில், மொபைல் நம்பர், பர்பஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிப்பு நான் தரேன். நேம், இமெயில் ஐடி, பர்பஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு நாமளால் தரும். ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைன்டு கிடையாது, ஒருத்தருக்கு மாறும். ஆனா மொபைல் நம்பர் மாற போறது கிடையாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா மொபைல் நம்பர் வந்து எப்படி நம்ம மெமரி ஏஜென்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி நான் இங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ டிராக் அண்ட் ட்ராப் பண்றது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற இன்புட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா நீங்களே கொடுக்கலாம். ஸோ இது மிஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு ஷோரிட்டிக்காக நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஏஜென்ட் வந்து எப்படி எடுத்து நம்ம இங்க சென்ட் மெசேஜ் நோட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் கொசம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற இந்த ப்ரஷ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஃபார்மேட்டே வந்துடும். ஸோ அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணா மட்டும் வந்துட்டு அவுட்புட் வர மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இன்ஆக்டிவா இருக்கிறத ஆக்டிவ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து லைவ் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ காட் இட், சூப்பர், நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஹாய் அமிச்சா ஹாய் வருதா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹாய் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹாய் வந்து ஹாய் நம்மளுக்கு ரிப்ளை வருதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ சூப்பர், ஹாய் தான் வரும், ஏன்னா நான் எந்த ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சுவல் சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்துட்டு நான் காப்பி பண்ணி இங்க நான் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம பழைய ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ போயிடலாம். போயிட்டு நம்மளோட ஏஜென்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கிற சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ஏஜென்ட் திருப்பி ஓபன் பண்ணிட்டு சிஸ்டம் மெசேஜ் இருக்கிற இடத்துல நான் இதை பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்துட்டு பிரிட்டி மச் எங்களுக்கு பேர் இதெல்லாம் போட்டு பண்ணிருப்போம், ஃபோர்ஜ்மெண்ட் ஏ அப்படின்னு. இது வந்து உங்களோட நேம்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு
வெல் டிஃபைன்டு ப்ராம்ப்ட் வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரல் பிஹேவியர்னு கொடுக்குறோம், கான்வர்சேஷனல் ஃப்ளோன்னு கொடுப்போம். ஏன்னா இப்போ இது என்ன ரிப்ளை பண்ண இந்த மாதிரி போகணும் அப்படிங்கறத வெல் டிஃபைன்ல எந்த அளவுக்கு நம்ம ப்ராம்ப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்மளுக்கு ஏஜென்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஏஜென்ட் வந்து ஃபிக்ஸ்டா டிஃபைன்டா நம்மளுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணும். வேலிடேஷன் ரூல்ஸ், டோன், ஸ்டைல், அவுட்புட் ரெக்யர்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனா நாங்க ப்ராம்ப்ட் வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கு எழுதுறோம்னா இதுதான் நான் வந்து காமனா நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர். இப்போ நான் வந்துட்டு ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு மெமரி இது எல்லாமே கொடுத்து ப்ராம்ப்ட் ப்ராப்பரா கொடுத்தாச்சு. ஸோ வந்து ப்ரீவியஸா வந்து இந்த ஒரு கீழே தான் வந்து எனக்கு இந்த மெமரி ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வந்து சேட் மெமரி மேனேஜர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேட் மெமரி மேனேஜர்னு ஒன்று இங்க இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சேட் மெமரி மேனேஜர். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த பஃபர் மெமரி கிளியர் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா போல, ஜஸ்ட் இந்த இடத்துல பிளஸ்ன்னு கொடுக்க போறேன். ஸோ இது மூலயமா வந்து இது ஒரு ஃப்ரெஷ் சேட்டாகவே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வந்து ப்ராப்பரா வந்துட்டு சிங்க் ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ திரும்பி நான் வாட்ஸ்அப்ல போயிட்டு திரும்பி ஹாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு கிட்ட பேசியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரணும். வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னா எனக்கு தெரியல, ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிருக்கேன். ஸோ ஹாய் அம்சத்துக்கு ஹாய் வந்திருக்கு. இது ஆக்சுவலா எக்ஸ்பெக்டட் கிடையாது. ஏன் அப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம போய் டிபக் பண்ணலாம். ஸோ எக்ஸிகூஷன்ஸ்குள்ள போனோம்னா கடைசியா ஆயிருக்க எக்ஸிகூஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா மல்டிபிள் எக்ஸிகூஷன் ஆயிருக்கு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஃபில்டர் ஆகி போல. ஏன்னு பார்த்தோம்னா ஏதோ லைக் சம் பிரைசிங் பில்லபிள் ஏதோ எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கிறது சும்மா சும்மா ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ்குள்ள வந்துட்டு ரிசீவ் மெசேஜ் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆளை தூக்கி விட்டு ஜஸ்ட் ஃபெயில்னு மட்டும் போட்டுக்கோங்க. ஃபெயில்னா மட்டும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு ஒரு எக்ஸிகூஷன் போயிருக்குன்னா வந்துட்டு இட் வில் டேக் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணி இந்த ஒரு எக்ஸிகூஷனுக்கு பாருங்களா ஒரு 2 seconds ஆயிருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் அப்படியே காப்பி டு எடிட்டர் கொடுக்க போறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து காப்பி டு எடிட்டர் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் திரும்ப போய் பேக் ரீட்ரை பண்ணுங்க, காப்பி டு எடிட்டர் ஒர்க் ஆயிடும். ஸோ என்ன பிரச்சனை இருக்குன்னா லாஸ்ட் மெசேஜ் நோட்ல வந்து நான் வந்து ஹாய் தான் டெக்ஸ்ட் பாடியில போட்டேன். ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு இங்க இருக்கிற அவுட்புட் எடுத்து நான் போட்டுட்டேன்னா இட் வில் ஒர்க் ப்ராப்பர்லி. இப்போ எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்து பார்ப்போமே, ரன் பண்ணி பார்க்கலாம். மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. ஹலோ, ஆர் யூ நியூ டு அவர் பிசினஸ் ஆர் ஆல்ரெடி அவர் கஸ்டமர். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிப்ளை. ஸோ இது வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ திருப்பி நான் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா வந்துட்டு சேம் திங் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கும். ஸோ வந்து கேன் ஐ கெட் யுவர் நேம் அப்படிங்கிற வரும். ஸோ இது ஓகே, இட்ஸ் ஃபைன். இப்போ நமக்கு அடிஷ்னலா வந்து நம்மளுக்கு ஆடியோவும் வந்து இதுக்கு நம்ம எனேபிள் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு ஆடியோவை எனேபிள் பண்ணி நான் சொல்ல போறேன். ஹாய், மை நேம் இஸ் ஃபோர்ஜ். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது, ஏன்னா வந்து இது ஃபில்டர் ஆயிரும். நான் என்ன பண்ண போறேன்னா வந்து எக்ஸிகூஷன்ஸ் வர போறேன். கடைசி எக்ஸிகூஷன்ஸ் எடுத்து பார்ப்போம். இதுதான் வந்து மோஸ்ட்லி ஃபில்டர் ஆயிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ. சூப்பர், இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. காப்பி டு எடிட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ காப்பி டு எடிட்டர் கொடுத்துட்டு நான் எல்லாம் என்ன பண்றேன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ இதுல வந்து இப்போ நம்ம ஆடியோன்னு இருக்கு, ஆடியோ வந்து ட்ரூ ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லா ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா வாட்ஸ்அப்குள்ளே போய்க்கலாம். வாட்ஸ்அப்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு டவுன்லோட் மீடியா கொடுக்க போறேன். ஸோ டவுன்லோட் மீடியாவில் வந்துட்டு நம்மளோட கிரெடென்ஷியல் செலக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அக்கௌண்ட் 2 தான் நம்மளோட கிரெடென்ஷியல். இதில் மீடியா ஐடி கேட்கும். மீடியா ஐடியில் வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப் நான் கொடுக்க போறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஆர்எல் கிடைச்சிடும். ஸோ இந்த யூஆர்எல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு HTTP ரெக்வஸ்ட் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ண போறேன்னா டவுன்லோட் இமேஜ் அதை நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதை வந்து டைரக்டா இங்க நான் எடுத்து லிங்க் பண்ணிட்டேன்னா என்ன எப்படி கம்போசிஷன் இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். ஸோ கெட் அதுதான் பாத்தீங்கன்னா HTTP மெத்தடு. யூஆர்எல் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ வந்து பரப்பரா செட் ஆயிடுச்சு. அத்தன்டிகேஷன் டைப் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதுல வந்து நீங்க செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நன்ல தான் உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். ஜெனரிக் கிரெடென்ஷியல் டைப் கொடுத்துருங்க. இதுல பியரர் ஆத் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் பியரர்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு நியூ கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணிக்கோங்க. பியர் டோக்கன் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து இங்க நீங்க காப்பி பண்ணிருப்பீங்களா அக்சஸ் டோக்கனை. ஸோ இந்த அக்சஸ் டோக்கன் வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளவுதான். சேவ் பண்ணிட்டு இதையும் நம்ம எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்கலாம். எக்ஸிக்யூட் ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இதை வியூ பண்ணிட்டு சூப்பர், நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்டா நம்ம என்ன பண்ணணும்னா ஜெமினி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஜெமினி அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். கூகுள் ஜெமினி வரும். இதுல டிரான்ஸ்கிரைப் ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ண போறேன்னா
வந்து என்ன மாடல் செலக்ட் பண்ண போறேன், திரும்ப 2.5 கிளாஸ் தான் செலக்ட் பண்ண போறேன். ஆடியோ யூஆர்எல் கிடையாது, பைனரி ஃபைலு. பைனரி ஃபைலோட நேம் டேட்டா, அதுதான் இங்க இருக்கு டேட்டா. ஸோ வந்து நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்க போறேன். எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஆடியோ ஃபைல் வந்து எனக்கு டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதுதான் டிரான்ஸ்கிரைப். ஹாய், மை நேம் இஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ பியூட்டிஃபுல். இது வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. திரும்ப இந்த எடிட் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து நான் இங்க லிங்க் பண்ண போறேன். லிங்க் பண்ணிட்டு திரும்ப இந்த இன்புட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்புட் இங்க கொடுக்கறதுக்கு வந்து நம்ம இதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டுங்கிற இடத்துல வந்து மை நேம் இஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துடும். ஸோ இதை எடுத்து நான் லிங்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏன் வந்து நான் எடிட் ஃபீல்ட்ஸ் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஜேசன் டாட் கேபிட்டல் ஐ இன்புட் இதுதான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதனால நம்ம டெக்ஸ்டா வந்தாலும் அதுக்கு ஃபார்மேட் ஆகி நம்ம எடுத்துடுறோம், நம்மளுக்கு ஆடியோ வந்தாலும் டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஃபார்மேட் பண்ணி எடுத்துறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட் ப்ராக்டிஸா இன்னொன்று ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்றேன், எல்லாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா இங்க டெலிட் பண்ணிட்டு நான் இங்க வந்து வாட்ஸ்அப்ல போயிட்டு சென்ட் மெசேஜ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ சென்ட் மெசேஜ் நோட் எடுத்துக்கலாம், நம்ம ப்ரீவியஸா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இங்க போய் நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபியன்ட் ஃபோன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க வந்து இங்க இன்கரெக்டா இங்க லிங்க் ஆயிடுச்சு, இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இங்க எடுத்து இங்க லிங்க் பண்ணிட்டு ரெசிபியன்ட் ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இதை நான் டிராக் அண்ட் டிராப் வந்து இங்க பண்ணிடப்போறேன். சூப்பர். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாடி இருக்கு பாத்தீங்களா. ஸோ டெக்ஸ்ட் பாடியில வந்துட்டு ப்ராசஸிங் ஷேர்டு இன்புட் ஆடியோ அப்படின்னா கொடுத்துட்டு டாட் 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 கொடுக்க போறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம நீங்க சென்ட் பண்ண ஆடியோ நான் ரிசீவ் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது ஜேசன் டாட் மெசேஜஸ் ஆடியோ ஐடி வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம திருப்பி ரீகான்ஃபிகர் பண்ணலாம். இதை நான் ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணதுக்கு அப்புறம் போய் வாட்ஸ்அப்ல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசஸிங் ஷேர்டு இன்புட் ஆடியோன்னு வந்துடும். இது டவுன்லோட்ல போய் செக் பண்ணி பார்த்தோன்னா இது இன்கரெக்டா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ப்ரீவியஸ் சுவிட்சுக்கு போயிடலாம். சுவிட்சு கிட்ட போயிட்டு அதே மீடியா எடுத்து இங்க கிளிக் போட்டுடலாம். ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம திரும்பி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இன்னொரு மிஸ்டேக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஸோ இங்க சென்ட் மெசேஜ் நோட்ல நான் ஆல்ரெடி நம்பர் வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஸோ பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்கிட்ட இந்த மெசேஜ் வருதோ அவங்களுக்கு தான் சென்ட் ஆகணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு நான் அப்படி காமிச்சிருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் ட்ரிகர் ஓப்பன் பண்ணிட்டு யாருக்கிட்ட இருந்து வந்துச்சோ அதை இங்க காப்பி பண்ணி போட்டுட்டு அதை பிளஸ் கொடுத்துடலாம். ஸோ பிளஸ் போட்டு நம்மளோட நம்பர் வந்துடும். ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். நடந்த எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். டவுன்லோட் ஆயிடுச்சு, டிரான்ஸ்கிரைப் ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செட் ஃபீல்ட்ஸ் ஆகிட்டு ஏஜென்ட்டுக்கு போகும். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் ப்ராப்பரா போகுதா? ஓகே, சூப்பர். ஏஜென்ட் கிட்ட போயிடுச்சு. வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு ரிப்ளை வந்துருக்கு, என்ன இருக்குன்னு பார்ப்போம். நைஸ் டு மீட் யூ ஃபோர்ஸ் வாட்ஸ்அப் இமெயில் அட்ரஸ். ஸோ சூப்பர், நம்ம வந்துட்டு ஆடியோவும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஷீட்ஸ் நோடு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிகர் செட்டப் பண்ண போறோம். ஸோ அது வந்து நான் ஃபுல் செட்டப் நான் உங்களுக்கு அப்படியே டைரக்டா காமிக்க போறது கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் 2 நோட்ஸ் தான். இது வந்து நீங்க செட்டப் பண்ணிடலாம். ஸோ என்னன்னா ஜஸ்ட் சிம்பிள் கூகுள் ஷீட்ஸ் ட்ரிகர்னு இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி எடுத்துட்டு உங்களோட கிரெடென்ஷியல் செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கூகுள் ஷீட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் அக்சஸ் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கதான் வாட்ஸ்அப் கஸ்டமர் ஏஜென்ட் நீங்க இந்த ஷீட்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல. ஸோ அதை தான் வந்து இங்க டாக்குமெண்ட்ல டிராப் டவுன்ல வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷீட்டும் என்ன ஷீட் நேம் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஷீட் 1 தான் என் ஷீட் நேம், அதனால ஷீட் நேம் தான் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை கொடுத்துட்டு எவ்ரி மினிட் போட்டுட்டு ட்ரிகர் ஆன் ரோ ஆடட். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் தான் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் வந்து சென்ட் மெசேஜ் நோடுக்கு லிங்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்டென்ஷனலா வந்துட்டு சும்மா ஒரு சில டீடைல்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணுமா அதையே லாக் பண்ணிட்டு அந்த காலம்ஸும் நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு ப்ரீடிஃபைன்டா இப்ப வந்து கஸ்டமர் வந்து என்கிட்ட இருந்து ஒரு என்கொயரி வாங்குறாங்க அப்படின்னா ஏன் கஸ்டமர் சேல்ஸ் ஏஜென்ட் இருக்கும், மீன் கஸ்டமர் சேல்ஸ் டீம் இருக்கும், இல்ல சேல்ஸ் சப்போர்ட் டீம் இருக்கும், இவங்களா இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இவங்களுக்கு தான் வந்து மெசேஜ் போகணும். ஸோ அவங்களோட நம்பர் வந்து எனக்கு ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு மட்டும் எனக்கு டைரக்டா போகிற மாதிரி நான் வந்து செட்டப் பண்ணி வச்சிட போறேன். ஸோ இந்த ஒரு நம்பர் நம்ம வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த நம்பர்ல இருந்தே வர மாதிரி கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னா கஸ்டமர் நேம் இதெல்லாம் தான் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளவுதான், சிம்பிள். ஜஸ்ட் 2 நோட்ஸ்ல வந்து நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டியா நீங்க உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களே வந்து நீங்க செட்டப் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிருங்க. ஏன்னா பிரிட்டி மச் எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் வந்து நான் கிளியராகவே இங்க நான் காமிச்சிட்டேன்.
இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரெடென்ஷியல் கிரியேட் பண்றது, நம்பர் செலக்ட் பண்றது எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டிராக் அண்ட் டாப் டவுன் பண்ணி இங்க வந்து நம்ம அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்க போறோம். நம்பர் கொடுக்க போறோம். நம்பர் கொடுக்கும்போது மறந்துடாதீங்க +91 அப்படிங்கறதையும் நம்ம கொடுக்கணும். அடுத்து மெசேஜ் டைப் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாடியில வந்து நீங்க வந்து ப்ராப்பரா உங்களுக்கு என்ன பாடி வருமோ அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா சேல்ஸ் டீம் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு என்கொயரி வந்திருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா சிம்பிள். இதுதான் வந்து வாட்ஸ்அப்ல பேசிக்கா ஒரு கிரெடென்ஷியல்ஸ் எடுத்து செட்டப் பண்ணி டெஸ்ட் நம்பர் வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து இது உங்களுக்கு திரும்பவும் நான் ஒரு தடவை ரீட்ரேட் பண்றேன். உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்பர், அதாவது ஒரு ஆக்சுவல் இந்தியன் நம்பர்ல வந்துட்டு டிப்ளை பண்ணி கஸ்டமருக்கு டிப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து சர்வீஸா கொடுக்குறோம். அதை வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம N8N உங்களுக்கு நியூவா இருக்கு, இல்ல வந்துட்டு N8N பத்தி நான் ஃபர்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட கண்டென்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எங்களோட கோர்சஸ் இருக்கு, அதை வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு, இல்லை வந்து எனி அதர் டாபிக்ஸ் வந்து பார்த்து உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் தி கமெண்ட்ஸ். அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண பார்க்குறோம்.